நாளைக்கு சுமங்கலி வருதோ, காலையில நான் சீக்கிரம் எழுந்திருக்கணும். நான் போய் தூங்குறேன். இன்னொரு விஷயம் இருக்கு. மகிரா எனக்கு க்ளோஸா வந்தால, அப்ப நீ ஜெலஸ் ஆனதை பார்த்த. அந்த விஷயத்தை என்னால ப்ரூவும் பண்ண முடியும். ஏன்னா மகிரா என்கிட்ட க்ளோஸ் ஆகும்போது நீ என்கிட்ட க்ளோஸ் ஆன. அந்த நேரத்துல என்னோட கோச் எனக்கு கால் பண்ணதா ஒரு பொய்யை சொன்னேன். ஏன்னா நான் செக் பண்ணி பார்த்தேன், எந்த மிஸ்ட் காலும் இல்ல. நான் கோச்சுக்கு போனும் பண்ணி பார்த்தேன். அவர் என்கிட்ட நான் உனக்கு கால் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா நீ என்கிட்ட பொய் சொல்றேன்னு அர்த்தம். நீ பொறாமப்படுற, ரைட்? இல்ல, நீ ஏன் எப்ப பார்த்தாலும் என்ன இப்படி சந்தேகப்பட்டுட்டே இருக்க? உனக்கு முதல்ல நான் தான் தப்பானவளா தெரியற. அட, உன் கோச் உனக்கு கால் பண்ணிருந்தாரு. அது லேண்ட்லைன்ல வந்திருக்கும். எனக்கு ஞாபகம் இல்ல, பட் போன் வந்துச்சு. அதோட நீ எவ்வளவு பெரிய கிரிக்கெட்டர். உன்னோட கோச் கிரிக்கெட்ல அவ்வளவு பெரிய கோச். ரொம்ப பிஸியான ஆள் அவரு. 1000 பேர்கிட்ட அவரு பேசிட்டு இருப்பாரு. அதனால நீ போன் பண்ணத அவரு மறந்துருக்கலாம். இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? அட்லீஸ்ட் நான் அத உன்கிட்ட இன்ஃபார்ம் அது பண்ணல. ஆனா நீ என்னைய சந்தேகப்படுற. ஓ ரியலி? சரி, அப்போ ஒன்று பண்ணலாம். கோச்சை விட்டுறலாம். நீ உன்னை பத்தி சொல்ல. என்னை பத்தி உனக்கு கவலை இல்லை, நீ எப்பவுமே சொல்லுவல்ல. பிகாஸ் யூ டோன்ட் லைக் மீ இல்ல? நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே. உண்மையாவா? ஆமா, எனக்கு உன்னை பிடிக்காதுன்னா நான் சொல்லவே இல்லையே. அப்படின்னா உனக்கு என்ன பிடிக்குமா? காலையில நான் சீக்கிரம் எழுந்திருக்கணும்னு சொல்றேனா இல்லையா? நான் போய் தூங்கணும். என்ன தூங்க விடு. ஆமா, எனக்கும் சுமங்கலி விரதம். ஐ மீன் நாளைக்கு சுமங்கலி விரதம். நானும் தான் தூங்கணும். எனக்கும் தூக்கம் வருது. ஓகே? உனக்கு இதே வேலையா போச்சு. இங்க பாரு, நான் என்னோட பெட் பக்கம் தானே போய்கிட்டு இருந்தேன். நீ ஏன் தேவையில்லாம குறுக்க வந்த? அதுவும் இந்த பக்கம் எதுக்கு வந்த? அந்த பக்கம் கூட போயிருக்கலாம்ல. இந்த ரூமும் இந்த பெட்டும் என்னோடது தெரியும்ல. என்ன பெட்டோட இந்த பக்கம் அந்த பக்கம்னு உருள்ற. எனக்கு எந்த பக்கம் தோணுதோ நான் அந்த பக்கம் போவேன், ரைட்? நீ தான் இப்ப குறுக்க வந்திருக்க. எப்பவுமே என்ன நடக்குமோ அதான் நடந்திருக்கு. கரெக்டா என்ன பிடிச்சிக்கிட்டு விழுந்துட்டேன். ஓ, அப்படின்னா இதெல்லாம் நான் தான் செய்யறேன்னு நீ சொல்ல வர? பின்ன நானா செய்யறேன் இதெல்லாம்? ஆமா. சரி விடு, உன்கிட்ட பேசுறதெல்லாம் வேஸ்ட். நீ தள்ளி போ. ஹலோ, இந்த ரூம்ல என்ன பொருள் இருக்கோ அது எல்லாமே நான் உனக்கு பொருளா? முதல்ல நான் சொல்றத கேளு டார்லிங். இந்த ரூம்ல என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே என்னோடது. ஆனா நீங்க என்ன உனக்கு சொந்தமானவளா நினைக்கிறதே இல்லையே. அப்ப நான் உனக்கு சொந்தமானவ இல்ல தானே? தள்ளு. முதல்ல நீ நகரு. அட, நான் எப்படி நகர்ந்து போக முடியும்? நீ எழுந்திருச்சா தானே நான் போக முடியும். இதுல கூட நான் தான் ஃபர்ஸ்டா? டெக்னிக்கலி நீ தான் ஃபர்ஸ்ட். எழுந்திரி. ஒரு நிமிஷம் இரு. நீ மறுபடியும் என்ன தள்ளி விட்டுருக்க. மரியாதையா சாரி சொல்லு, அப்பதான் விடுவேன். சாரியா? ஏன்? இங்க பாரு, நான் ஒழுங்கா என்னோட பெட் பக்கம் தான் போய்கிட்டு இருந்தேன். ஆனா நீ தான் தேவையில்லாம என் பக்கம் வந்ததும் இல்லாம நீ என்ன பெட்ல தள்ளி விட்டுட்ட. ஒருவேளை நீ உன் பெட் பக்கம் தான் வரதா இருந்தா அந்த பக்கம் போயிருக்கலாம்ல. ஏன் இப்படி வந்த? சோ நாம இப்படி விழுந்ததுக்கு நான் தான் காரணம்னு சொல்ல முடியாது, நீயும் தான் அதுக்கு காரணம். சாரி சொல்லுனா 2 பேருமே சாரி சொல்லிட்டு கிளம்பிடலாம், புரியுதா? 2 பேர் மேலயும் தப்பு இருக்கா? நான் சாரி சொல்ல போறதில்ல, ஓகே? இங்க பாரு, நான் காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும். சோ எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தேவையில்ல. நான் 1 2 3ன்னு எண்ணுவேன். அதுக்குள்ள நீயாவே எழுந்திரு, சரியா? ஓகே. 1 2 3 சாரி. ஓகே, பிரச்சனை முடிஞ்சிருச்சு. சீட்டர் பயல். நீ உன்னோட புருஷனையே சுமங்கலி விரதத்துக்கு முன்னாடி பில்லோல அடிக்கிறியா? யாராவது இப்படி செய்வாங்களா? இப்படி எந்த புருஷனாவது செய்வாடா? சீட்டர் பயலே. நீ தான் சீட்டர். நான் சீட்டர் அத நீ சொல்றியா? அழகே பேசலாமோ? சமீர் சொல்லு.
சரளா ஆண்டிக்கு உடம்பு எப்படி இருக்கு? ஆம், நல்லா இல்ல, ஆனா ரொம்ப நல்லா இருக்காங்க. இன்னைக்கு என்ன நடந்ததோ அதெல்லாம் நல்லா நடந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அம்மாக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா எனக்கு ஒன்னும் கஷ்டம் இல்ல. ஐ அம் ஹாப்பி. எனக்கோட ஸ்ருதி ஒன்றும் தப்பா தெரியல. ஏன்னா விஷயம் என்னன்னா, இந்த வீட்ல எப்ப என்ன தப்பு நடந்தாலும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இல்ல யாராவது உண்மை எல்லாரும் முன்னாடி சொல்ல தைரியமா இருக்கணும்ல. சரளா ஆண்டி பண்ண மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வெரி நைஸ். எக்ஸாக்ட்லி, நானும் அதை தான் சொல்ல வரேன். நடந்ததெல்லாம் ரொம்ப நல்லா நடந்துச்சு. அம்மா ரமன் ஆண்டி திட்டினது எல்லாமே கரெக்ட் தான். எல்லாமே கரெக்ட். அம்மாக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எனிவேஸ், இப்போ அங்க நிலைமை எப்படி இருக்கு? அட அத சொல்ல தான் ஃபோன் பண்ண ஸ்ருதி. சரளா ஆண்டி கிட்ட சொல்லி இங்க எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. எல்லாம் முன்ன மாதிரி நார்மல் ஆயிடுச்சு. எல்லாரும் பூஜைக்கு தேவையான ஏற்பாடுல பிஸி ஆயிட்டாங்க. நீ வேணா பாரு ஸ்ருதி, பிரீதாக்கு நடக்க போற ஃபங்க்ஷன், அதாவது சுமங்கலி ஃபங்க்ஷன் இருக்கு, ரொம்ப நல்லா நடக்கும். நான் தான் இருக்கேன்ல, நானே ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன். ஹலோ ஸ்ருதி, நான் சொல்றது கேக்குதுல? இன்னைக்கு நான் ஓவரா தான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு எனக்கு உன் மேல ரொம்ப அன்பா இருக்கு. அதாவது இன்னைக்கு நீ ரொம்ப கியூட்டா இருக்க. கியூட்டா தெரியறனா? அப்படியா? ஒருவேளை இதுதான் விஷயம்னா நீயும் எனக்காக சுமங்கலி விரதம் இருக்கலாமே. நான் விரதம் இருக்கணுமா? அதுக்கு என்ன அர்த்தம்? யாருக்காகனா ஆப்வியஸ்லி எனக்காக தாமா. அப்படியா? ஏப்பா, நான் ஏன் உனக்காக விரதம் இருக்கணும்? ஒரு நிமிஷம், நான் உனக்காக சுமங்கலி விரதம் இருக்கணும் நீ நினைக்கிற? எதுக்கு? உன்னோட நீண்ட ஆயுளுக்காகவா? ஏன் நீண்ட ஆயுளுக்காக இருக்க வேண்டாம், உனக்காக இரு. அது வேற ஒண்ணும் இல்ல ஸ்ருதி, நீ ரொம்ப வெயிட் பண்ணிட்ட, ரொம்ப குண்டாயிட்ட, பாத்துக்கோமா. என்னைய குண்டுங்கறியா? ஏய், உன்னை என்ன பண்ணுவ தெரியுமா? நீ போய் முதல்ல ஜிம்ல ஜாயின் பண்ணு. நீ தான் குண்டு பூசணிக்கா மாதிரி இருக்க. நீ டைரக்டா சொல்லிருக்கலாமே. உன்னை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய பெட்டர் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லிம்மா ட்ரிம்மா இருக்கிறதுக்காக நீ விரதம் இருக்க சொல்றேன்னு நான் எப்ப சொன்னேன் ஸ்ருதி? அது சரி, நீ அப்படி சொல்லலையா? ஆக்சுவலா நீலாம் அப்படி சொல்லல. ஆனா நீ சொன்னதுக்கான அர்த்தம் அதானே சமீர்? அதுவும் இல்லாம நீ என்ன இன்டைரக்டா ப்ரப்போஸ் பண்ணிருக்க. நான் ஹலோ, என்னாச்சு? வாய் அடிச்சு போயிட்டியா? முட்டாள், உனக்கு தெரியும்ல சுமங்கலி விரதம் யார் இருப்பாங்க? பொண்டாட்டி புருஷனுக்காக இருக்கிறது. அதுவும் இல்லாம நான் உன் பொண்டாட்டியும் இல்ல, நீ எனக்கு புருஷனும் இல்ல. And one thing, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் யாருக்காகவும் சுமங்கலி விரதம் இருக்கிறதா இல்ல. ஒருவேளை நீ என்ன கம்பல் பண்ணி என்ன ஃபோர்ஸ் பண்ணி சுத்தி வளைச்சு ஏதோ ஒரு மாதிரி ப்ரப்போஸ் பண்ணா நான் கொஞ்சம் யோசிப்பேன், இருக்கலாமா வேண்டாமான்னு. சரி சொல்லு. சரி, ஓகே, நீ ப்ரப்போஸ் பண்ணு. அப்புறம் இங்க பாரு, ஒழுங்கா ப்ரப்போஸ் பண்ணேன்னு. இங்க பாரு, உனக்கு சரியா ப்ரப்போஸ் பண்ண தெரியும்ல, ஒழுங்கா பண்ணணும், இல்லனா நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஸ்ருதி, அது நான் எப்படி பண்றது? அப்படியா? இது கூட உனக்கு தெரியாதா? நான் தான் சொல்லி தரணும்ல. அட என்னையா நீ? நான் உன்ன சாமி, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல, என் ஃப்ரெண்ட் சஞ்சய், அவன் கூட தான் பேசிட்டு இருந்தேன். ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்றா. ஹோல்ட் பண்ணு. இந்த கரீனா மேம்க்கு வேற வேலையே கிடையாது. எப்ப பார்த்தாலும் பூஜையில கரடி வந்துருவாங்க. எப்பவும் தப்பான நேரத்துல என்ட்ரி வராங்க. சரி, உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். என்ன? நாளைக்கு ரிஷபோட எல்லா மீட்டிங்ஸையும் நீ கேன்சல் பண்ண சொல்லு. ஆனா அத்தை, இத நான் ரிஷப் அண்ணா கிட்ட கேட்டாகணும்ல. ரியலி? நான் உன்கிட்ட சொல்றேன்ல, ரிஷபோட எல்லா மீட்டிங்ஸையும் நாளைக்கு கேன்சல் பண்ணு. நாளைக்கு விரதம் இருக்கு. ரிஷப் நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. சரி அத்தை, நான் நாளைக்கு அண்ணனோட மீட்டிங்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிடுறேன். குட் நைட். பயந்தாங்கோலி, நம்பர் 1 பயந்தாங்கோலி. நான் ஒண்ணு பயந்தாங்கோலி இல்ல. இந்த நேரத்துல நீ எந்த ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? கொஞ்சம் போன் கூட. இல்ல அத்தை, பேசணும்னு கால் பண்ணா நான் பேசி முடிச்சிட்டேன். என்னோட போனை கட் பண்ணிட்டான். ஐயோ, கரீனா மேம் வந்து எடுத்துட்டாங்க. ஒரு நிமிஷம். சமீர் என்ன ப்ரப்போஸ் பண்றதா இருந்தா? சமீர் என்ன ப்ரப்போஸ் பண்றதா இருந்தா? முடிஞ்சிடுச்சு. நான் நீங்க சொன்ன வேலையை பண்றேன் அத்தை, பண்ணிடுறேன். நீங்க போய் தூங்குங்க. நான் தூங்குறத பத்தி நீ யோசிக்காத. நான் உன்கிட்ட என்ன சொன்னனோ அதை மட்டும் பண்ணு. இன்னொரு விஷயம் சமீர்,
என்னத்த? இந்த ஸ்டூபிடான விஷயத்துல டைம் வேஸ்ட் பண்ணாத. வேலையை மட்டும் கவனி. நான் நிறைய தடவை உன்னை வார்ன் பண்ணிட்டேன். இருந்தாலும் அந்த விஷயத்த சீரியஸா நீ எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன பண்ணணும்? நான் சொன்னதை ப்ரூவ் பண்ணணுமா? உன்னை அனுப்பிடுவா? இல்லத்த, நீங்க அனுப்ப வேண்டாம்னா நான் தான் சொல்றேன்ல, நான் வேலை பண்ணுவேன். ரிஷப் அண்ணாவோட எல்லா மீட்டிங்ஸையும் கேன்சல் பண்ணிடுறேன். ப்ராமிஸ், நான் இப்பவே பண்றேன். தேங்க் காட், தப்பிச்சிட்டேன். அத்தை போன்ல பேரை பார்த்திருந்தாங்க, புதுசா ஏதாவது இஷ்யூ கிரியேட் ஆயிருக்கும். தேங்க்யூ காட், தேங்க்யூ, என்ன காப்பாத்தினீங்க, தேங்க்யூ. நாலு மணி ஆயிடுச்சு. நான் இப்போ எழுந்திருக்கணும். டக்குன்னு போய் ரெடி ஆகணும். ஒவ்வொரு பொண்ணும் அவ கல்யாணத்துக்கு பிறகு முதல் சுமங்கலி விரதம் இருக்கும்போது அந்த அம்மனை வேண்டிக்கிட்டு தான் அந்த விரதத்தை இருப்பா. அந்த அம்மன் அவங்களுக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுப்பாங்க. புருஷன் பொண்டாட்டி ஒன்னா இருக்கணும், ஒருத்தரை ஒருத்தர் மதிக்கணும், உன் புருஷன் நீண்ட ஆயுளோட இருக்கணும், அவனுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, இப்படிலாம் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு. அதனால நீ இந்த விரதத்தை இருக்கும்போது உனக்கும் கரணுக்கும் இருக்கிற உறவு இன்னும் ஆழமானதா ஆயிடுமா. அம்மா சொன்னது உண்மையான நல்லா இருக்கும். உண்மையான மனசோட விரதம் இருந்தா அந்த அம்மன் என்னோட கரனோட உறவை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிடுவாங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. கரனுக்கும் நீண்ட ஆயுள கொடுப்பாங்க. அதோட இந்த குடும்பத்துல எல்லாருமே என்னை ஏத்துக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. எனக்கு தெரியும் அம்மாவோட ஆசீர்வாதம் கண்டிப்பா எங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை இன்னைக்கு அது பழிச்சதுன்னா என் தூக்கத்தை சாதகமாக பயன்படுத்துறியா? நான் பார்க்க மாட்டேன், அதனால ஆசை தீர முறைச்சிக்கோ. நான் ஒன்றும் முறைக்கலையே, உன்னை சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தேன். சேம் திங், முறைக்கிறது பார்க்கறது. சரி சரி, நீ தூங்கு, நான் கிளம்பணும். எனக்கு இதுக்கு மேலே தூக்கம் வராது. அண்ட் இன்னைக்கு என் கூட சண்டை போடாத, நானும் ஒழுங்காக பிஹேவ் பண்ணுவேன், கோவப்பட்டுட்டு இருக்காத. சரி, அப்படின்னா நீ என்னை கோவப்படுத்துற மாதிரி எதுவுமே பண்ணாத. ஓகே ஓகே. பாட்டி சொன்னதுனால தான் செய்கிறேன். அவங்க தான் சுமங்கலி விரதம் பிரீதா கிட்ட ஒழுங்காக பிஹேவ் பண்ணுன்னு சொன்னாங்க. ஓ, அப்ப பாட்டி சொன்னதுனால பண்றியா? அதானே பார்த்தேன். நீயாவது இவ்வளோ கீழே இறங்கி என்கிட்ட நைஸா எப்படி பேசுவ? ஏன்னா பாட்டி சொல்லியிருக்காங்க. நீயா பண்ணிட்டாலும் இன்னைக்கு சுமங்கலி விரதமாச்சே. ஐ திங்க் இப்போ அவங்க சாப்பிடுவாங்க, அதனால தான் அலாரம் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஷாலித், ரிஷப் ப்ளீஸ் லைட் ஆஃப் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. சரி ஓகே. ரிஷப், ரிஷப் லைட் ஆன் பண்ணுங்க, லைட் ஆன் பண்ணுங்க. என்னாச்சு? சீக்கிரம் லைட் ஆன் பண்ணுங்க. என்னாச்சு? ரிஷப் இன்னைக்கு சுமங்கலி விரதம், கீழே எல்லாரும் ரெடியா இருப்பாங்க. நீ ஏன் என்ன எழுப்பவே இல்ல? அலாம் வேற அடிச்சது, நீயும் எந்திரிச்சல்ல.
ஆனா நீ லைட் ஆஃப் பண்ணுங்க டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொன்னதுனால நீ எந்திரிக்கும் போது எந்திரிப்பேன்னு நினைச்சேன். நான் தூங்கணும்னு சொன்னதால தூங்க வச்சிட்டீங்களா? நீங்க என்ன எழுப்பி எனக்கு ஞாபகப்படுத்தி இருக்கணும்ல, கீழே போன்னு சொல்லிருக்கணும்ல. அட எல்லாரும் என்ன சொல்வாங்க, நான் இந்த வீட்டு மூத்த மருமகங்க, நான் கீழே போகாம இருந்தா எல்லாரும் என்ன லைக் பண்றது உங்களுக்கு பிடிக்கல. ஷர்லின், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு நீங்க என்ன எழுப்பல? நான் கீழே போறது எவ்வளவு முக்கியமானது நீங்க எனக்கு ஞாபகப்படுத்திருக்கணும். ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம் தெரியுமா, நீங்க என்ன பொண்டாட்டியாவே நினைக்கல. ஷர்லின், காலங்கத்தால உன்னால எப்படி இப்படி எல்லாம் பேச முடியுது? உன்னை நான் மனைவியா ஏத்துக்காம இருந்திருந்தா ஒரே ரூம்ல இருக்க முடியுமா? நீ தான் உன் வாயை திறந்து லைட் ஆஃப் பண்ணுங்க டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொன்னேன். அதனாலதான் லைட் ஆஃப் பண்ண. ஒரு வேளை நீ விரதம் இருக்க போறதுலயோன்னு நினைச்சேன். ஆமா, நான் விரதம் இருக்க போறதில்ல. அதாவது உங்க சந்தோஷத்துக்காக ஒண்ணு நான் விரதம் இருக்க போறதில்ல. நான் எதுக்கு விரதம் இருக்கலங்கிற ரீசனை கீழே போயிட்டு வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன். என்னால விரதம் இருக்க முடியாது. நாள் முழுக்க பட்னியா கண்டிப்பா இருக்க முடியாது. நான் சாப்பிட்டு தான் ஆகணும். அதனால இப்ப நான் ஏதாவது ஒரு ஐடியா யோசிச்சுதான் ஆகணும். என்ன பண்றது? கிரீஷ், அதை எடு, அந்த பாலை கொடு சீக்கிரம். ஏன் இது எல்லாத்தையும் காலங்காத்தாலே பண்ண வேண்டியிருக்கு? கரணண்ணா, ரிஷபண்ணா, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? இவ்வளவு சீக்கிரமா எந்திரிச்சிட்டீங்க. இங்க நாங்க சாப்பிட போறோம். ஓ, அப்படின்னா நீங்களும் சுமங்கலி விரதம் ஃபாஸ்டிங் இருக்க போறீங்களா என்ன? உனக்கு என்ன மூளை குழம்பு போயிடுச்சா என்ன? நாங்க ஆம்பளை சிங்கம் தெரியும்ல. நாங்க பசங்க மட்டும் இல்ல, ஆடியன்ஸும் கூட தான். நீங்க சாப்பிடுறத பாக்குற ஆடியன்ஸ். சம்பிரதாயப்படி நீங்க என்னெல்லாம் செய்றீங்கிறத நாங்க பார்க்க போறோம். சரியா? இன்னைக்கு வீட்டு பொண்டாட்டிங்கெல்லாம் ஒன்னா விரதம் இருக்காங்கல்ல. உனக்கு தான் தெரியுமே, நான் சாஸ்திர சம்பிரதாயங்களை மனசார மதிக்கிறவன். அதோட வழக்கப்படி பார்த்தா பசங்க ஒன்னும் விரதம் இருக்க மாட்டாங்களே. தேங்க் காட், அந்த மாதிரி எதுவும் விரதம் இல்ல. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, இந்த காலத்துல ஹீரோ மாதிரி சில பசங்க இருக்காங்க. அவங்க நிறைய சினிமா பாக்குறாங்க. அதை பார்த்து அவங்களும் விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. இன்னைக்கு 4 பேர், நாளைக்கு 40 பேர், அப்புறம் எல்லாருமே விரதம் இருக்க வேண்டியதாயிடும். பொண்ணுங்களுக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. ஹீரோஸ் ஷூட்டிங்காக விரதம் இருப்பாங்க. உண்மையிலேயே இருப்பாங்களா என்ன? அந்த படத்தை எல்லாம் பார்த்துட்டு வந்து பொண்ணுங்க நம்ம உயிரை வாங்குறாங்க. ஏய், இன்னும் விரதம் இருக்க மாட்டேங்கிற, உனக்கு வைஃப் மேல அன்பே இல்லைன்னு சொல்லி நம்மள வெறுப்பேத்துறாங்க. கிருத்திகா, இங்க பாருமா. என்னம்மா இது? உனக்காக வந்திருக்க. உன்னோட வருங்கால மாமியார் தான் இதை அனுப்பியிருக்காங்க. வாவ், தேங்க் யூ மா. பூஜை முடிஞ்சிடுச்சா? ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. கடவுள் அருளால உன் புருஷனுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கட்டும். நீங்க 2 பேரும் என்னைக்கு ஒன்னா நல்ல சந்தோஷமா இருங்க. உனக்கு அப்படியே ஒரு ராஜா மாதிரி ஃபீல் ஆகல? ஐம் ஃபீலிங் சோ இம்பார்ட்டன்ட். அது வராம இருக்குமா? இன்னைக்கு உன் பொண்டாட்டி உனக்காக விரதம் இருக்காளே, அதான் உனக்கு ஸ்பெஷலா ஃபீல் ஆகுது. இங்க பாரு, இந்த நாள்ல புருஷங்களுடைய வேல்யூ கொஞ்சம் அதிகமாயிடும். புருஷங்காரன் தெய்வம் ஆயிடும். சோ இப்போ உனக்கு வர்ற இந்த ஸ்பெஷல் ஃபீலிங் இருக்குல்ல, அது ஏன் வருது தெரியுமா? ஏன்னா உன் பொண்டாட்டி உனக்காக விரதம் இருக்கா. உன்னை ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைக்க. கருணாத்த, உன்னோட ஹஸ்பண்ட்க்கு நீண்ட ஆயுள் கிடைக்கணும். இத சாப்பிடு. தேங்க்யூ பாட்டி. இப்ப நீயே யோசிச்சு பாரு. 24 மணி நேரம் உனக்காக ஒருத்தங்க பட்னி கிடக்குறாங்க. உன்னை காதலிக்கிறதால தானே பட்னியா கிடக்குறாங்க. இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஐ மீன், யாராவது என்னோட ஆயுசுக்காக பட்னி இருப்பாங்களா என்ன? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. நான் உனக்கு கேட்கவா? நீ கிரிக்கெட் பேச்சுக்கு மேட்ச் விளையாட போறதுக்கு முன்னாடி எதுக்காக கடவுளை கும்பிடுறேன்னு சொல்லு. நான் கடவுளை செட் பண்றேன்ப்பா, மேட்ச்ல ஜெயிக்கணும்ல. எக்ஸாக்ட்லி. இப்ப நீயே உன் கேள்விக்கு பதில் சொல்லிட்ட. உனக்கு கடவுள் தென்படல, இருந்தாலும் நீ அவரை நினைக்கிற. வந்து மேட்ச்ல ஜெயிக்க வைங்கன்னு சொல்ற. ஏன்னா உனக்கு பிலீஃப் இருக்கு, கடவுள் வந்து உன்னை மேட்ச்ல ஜெயிக்க வைப்பாருன்னு. எக்ஸாக்ட்லி. அதுக்காக தான் பொண்ணுங்களும் சுமங்கலி விரதம் இருக்காங்க. காலங்காத்தால நானும் பார்த்துட்டு இருக்கேன், ஆன்மீகவாதி மாதிரி பேசிட்டு இருக்கேன். என்னாச்சு உனக்கு? சாப்பிட்டு சந்தோஷமா இரு. கேள்விக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். குட் மார்னிங். குட் மார்னிங். இந்த பையன் இருக்கானே, நாள் முழுக்க ரஃப் அண்ட் டஃபா தான் இருப்பான். நான் இதை நம்ப மாட்டேன், அதை நம்ப மாட்டேன்பா. ஆனா எல்லாத்தையும் நம்புவான். ராத்திரி வர்ற வரைக்கும், நிலா வர்ற வரைக்கும்
பிரீதா நிலாவோட சேர்ந்து இவனுக்கு ஆர்த்தி எடுக்கிற வரைக்கும் இவன் மனசு உருகாத. ரிஷபண்ணா நீங்க எதுக்கு ராத்திரியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க வேணா பாருங்க, மதியம் ஆகுறதுக்குள்ள கர்ணா மனசு கரைஞ்சு போயிடும். ராத்திரி வரைக்கும் போகுண்டா. ரிஷபண்ணா மதியமே உருகிடுவாரு. என்ன பெட்டு? டேய், அவன் சரியான நடிகண்டா. அவன் டைம் எடுத்துப்பான், ஆட்டிடியூட் காட்டுவான், கொஞ்சம் சீன் போடுவான், அதுக்கப்புறம் தான் உருகுவான். ரிஷபண்ணா ராத்திரியில பகல்லையே உருக போறாரு. பிரீதாவுக்கு சொந்தமாயிடுவாரு. அதுவும் இல்லாம அன்னி விரதம் இருக்கிறது கர்ணனாக்காக தானே. அந்த விரதம் கண்டிப்பா வேலை செய்யும். பெட் கட்டிக்கலாமா? கரெக்ட் தான். ஆனா ராத்திரி தான். பகல்ல ரிஷபண்ணா பகல்ல தான். ராத்திரியில தான் நடக்கும். பகல்ல பெட்டா 5000 ரூபாய் பெட்டு. 5000 ரூபாய் பெட்டு. ஓகே சரி. இது சரளாண்டி கொண்டு வந்தாங்களே, அதே லட்டு தானா? இந்த லட்டு. இல்ல பாட்டி, எனக்கு லட்டு வேண்டாம். God bless you, மாஹிரா. ஆன்ட்டி, ஜோடியா பண்ற ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் எப்பவுமே கரண் கூடயே இருக்கணும்.